ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். என் தங்கச்சிக்கு நான் பணம் தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இருந்தாலும் பணம் கொடுக்குற அளவுக்கு என்கிட்ட அந்தளவுக்கு வழி கிடையாது. ஏன்னா நான் முன்னாடியே சொல்லிட்டேன், என்னால் முடிஞ்சது நான் தரேன்டி அப்படின்னேன். ஆனால் அந்த சமயத்தில் எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. சொல்ல முடியாத அளவுக்கு கஷ்டங்கள் இருந்துச்சு அப்படின்னு சொல்லணும். ஏன்னா அந்த நேரத்தில் பணத்துக்கு ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு தேவையில்லாத விஷயங்களை நம்ம இது பண்ணிக்கிட்டு அப்படி இருக்கிற மாதிரி தான் இருந்துக்கிட்டு இருந்துச்சு. அதனால் நம்ம யாரையுமே இந்த நேரத்தில் நம்மளுக்கு சரியா தவறுன்னு சொல்ல முடியாது. நம்மளுக்கு இந்த நேரத்துக்கு இதை சரியாக தவறான்னு நம்ம கேட்டுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா அதுக்காக நம்ம தான் இதாக இருப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் எந்த விஷயத்தையுமே சரி அது சரின்னு நம்ம குழப்பிட்டு இருக்க தேவையில்ல. அதனால் நம்ம எந்த நேரத்துக்குமே எதுவுமே ஒரு கொடுக்குறதா இருக்கட்டும், வாங்குறதா இருக்கட்டும், எந்த நேரத்தில் எது இது செய்யணும் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். அது தேவையில்லாத விஷயத்த நம்ம கொடுக்குறது வாங்குறதெல்லாம் வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு தான் கஷ்டங்கிறது இருக்கும். அப்படிங்கிறதுனால நான் யோசித்த விஷயம் என்னென்னா, நம்மளுக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்மளுக்கு ஒரு சில விஷயங்களை கிடைக்குதா, அதை நம்ம எடுத்துக்கிட்டு அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கிட்டு நம்ம போயிட்டுருக்கணுமே தவிர, அதை விட்டுட்டு நம்ம வேறு விஷயங்களை யோசித்து நம்ம ஒரு சில விஷயங்களை மனசை போட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்கிறதுங்கிறது தேவையில்லாதது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்காக நான் என்ன அம்மாக்கிட்ட சொன்னேன் அப்படின்னா, என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் தரேம்மா, ஆனால் நீ எதிர்பார்க்கக்கூடாது. என்கிட்ட இதை கொடு பண்ணு செய்யின்னு சொல்லிட்டு நம்மளை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். அதுக்கு உடனே எங்கள் அம்மா சொன்னாங்க, ஏன்டி நீ இப்படிலாம் எடுத்துக்கிட்டு இருக்க, அதெல்லாம் எல்லாம் நல்லபடியாக அமையும், அதையெல்லாம் நீ யோசிச்சுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டாம், எல்லாம் நல்லபடியாக அமையும், அமையிற விஷயங்கள் அமையட்டும், அதுக்காக நம்ம யாரையும் குறை சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியங்கிறது கிடையாது. இப்போ குறை சொல்கிறதுனால என்ன ஆக போகுது, ஒன்றும் ஆக போகிறது கிடையாது அப்படின்னோடனே, சரி சரி நீ அதெல்லாம் சொல்கிறதெல்லாம் ஓகே தான், நான் இல்லைங்களே, இருந்தாலும் அந்த நேரத்தில் நம்மளுக்கு எல்லாமே சரியாக அமையணுங்கிறது தான் நம்மளுக்கு இப்போ கிடைச்சிருக்க ஒரு விஷயங்கிறது. அதை நோச்சு அதெல்லாம் நம்ம மனசை போட்டு எல்லாத்தையும் போட்டு குழப்பிகிட்டு இருக்க வேண்டியதில்லை. கிடைக்கிறது கிடைக்கட்டும், கிடைக்கிற விஷயங்களை நம்ம அடுத்தடுத்த கட்டத்தில் நோக்கி நம்ம போயிட்டுருக்க வேண்டியதான். அதுக்கு இடையில நம்மளுக்கு எது கிடைச்சாலும் நம்ம அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ஓரளவு நம்மளுக்கு கவலை இல்லாமல் ஓட்டிக்கிட்டு இருக்கிறது தான் நல்லது அப்படின்னோடனே, ஆமாம்மா அதெல்லாம் உண்மை தான், நம்மளுக்கு இப்போ இருக்கிற இதுக்கு நம்ம சரியான ஒரு விஷயத்தை நோக்கி நம்ம போயிட்டுருக்கிறது தான் நமக்கு நல்ல ஒரு இது அப்படின்னோடனே, அதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கிறது கிடைக்கட்டும், அதுக்காக நம்ம யாரையும் குறை சொல்லிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்க தேவையில்ல. முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் எதை செய்ய முடியுமோ அதை நம்ம செஞ்சுக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருந்தோம்னாலே போதும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்காக நம்ம யாரையும் இவங்க செய்யலை பண்ணலை அப்படிங்கிறதெல்லாம் நம்ம குறை சொல்லிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டாம். எது நடக்கிறதுன்னு இருக்கோ அது நடக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி நம்ம செஞ்சுக்கிட்டு இது பண்ணிகிட்டு இருக்க வேண்டியதான் அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான், நம்மளுக்கு இப்போதைக்கு எந்த விஷயத்துக்காகவும் யாரையும் குறை சொல்லிக்கிட்டு பண்ணிக்கிட்டு செஞ்சுக்கிட்டுலாம் இருக்க வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் எது எது செய்ய முடியுதோ அதை நம்ம இக்னோர் பண்ணிகிட்டு இருக்காமல் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் செய்கிற விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இது பண்ண வேண்டியதா அப்படின்னோடனே, ஆமாம்மா அதெல்லாம் உண்மை தான், நம்மளுக்கு இப்போ இருக்கிற டைமிங்கை நம்ம பயன்படுத்திக்கிட்டு இது பண்ணாலே போதும், அப்படி இருந்தாலே நம்மளுக்கு எல்லாம் சரியாக நடக்கும். சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யாருக்கும் எதுக்காகவும் முன்னாடியே சொல்லிட வேண்டாம். முன்னாடியே சொன்னோன்னா அப்படி தான் நம்மளுக்கு அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு போகிறதுக்கான காரணங்கள்ங்கிறது நமக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணோன்னா, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான், நம்மளால் இதுக்கும் அதுக்கும் சேர்த்து நம்மளால் குறை சொல்லிக்கிட்டு இது பண்ணிகிட்டு இருக்க முடியாது, முடிஞ்ச அளவுக்கு பார்ப்போம்